அரசியல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு வேற ஒன்று பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டிருங்க. அப்படிப்பட்ட அரசியல் நமக்கு வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அப்படிப்பட்ட அரசியல் வெறும் ஒரு குப்பை அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன தைரியம் இருக்க வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விஜய் அவர்களுடைய தாவேகா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கரூரில் நடந்த ஒரு அசம்பாவிதம், அதற்கு சிபிஐ என்கொயரி அப்படிங்கிறது உருவாக்க வேண்டும். அதை சார்ந்திருக்கக்கூடிய விசாரணையை கண்காணிப்பதற்காக ஒரு உச்ச நீதிபதி, முன்னாள் நீதிபதி ஒருவருடைய குழுவில் 2 IPS அதிகாரிகள், அவங்க 2 பேருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாக இருக்கக்கூடாது, பட் தமிழ்நாட்டு கேடராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த உத்தரவு வந்துச்சு. அந்த உத்தரவு வந்ததுலேருந்து திமுகவினுடைய ஊதுகுழல்கள் என்ன தெரியுமா பேசிகிட்டு இருக்காங்க? பாத்தியா என்ன கேட்டுட்டாங்க, பார்த்தியா தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சி எப்படி இங்கே பந்தாடப்படுகிறது தெரியுதா? சிபிஐ கேட்டுட்டாங்க. சிபிஐ வந்துருச்சுன்னா உள்ள பாஜக வந்துருச்சுன்னு அர்த்தம். சிபிஐ வந்துருச்சுன்னா விஜய் அவர்களை பாஜக காப்பாற்றுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒரே ஒரு பூச்சாண்டியை மட்டும்தான் இவங்க காண்பிப்பாங்க. நான் முதல்ல இருந்து சொல்கிறேன், நான் இல்லைனா உன்னைய பாஜக கவ்விட்டு போயிடும், நான் இல்லைனா உன்னை RSS லவன்ட்டுட்டு போயிடும், நான் இல்லைனா அங்கே பாரு ஹிந்துத்துவா வந்து உன்னை அம்பிட்டு தான் அப்படியே கொண்டு போயிடும், சுனாமி அடிச்சிடும் இப்படின்னு சொல்லியே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன ஊழல்கள் செய்ய முடியுமோ, எப்படி ஒரு பெரிய டைனாஸ்டியாக மாற முடியுமோ இது எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. பட் ஆக்சுவலாக சிபிஐ கேட்டால் சங்கி அப்படின்னு சொன்னால் முதல் சங்கி யார் அப்படின்னு கேட்டால் கருணாநிதி அவர்கள். அதனால் உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காங்க. 2வது சங்கி யார் அப்படின்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்கள். அதற்கான ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃப் இதோ உங்களுடைய பார்வைக்காக. மனுஷன் பேசினது இருக்குது, மனுஷன் ட்வீட் போட்டது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிபிஐ கேட்டால் சங்கி அப்படின்னு சொன்னால் முதல் சங்கியாக கருணாநிதியும் 2வது சங்கியாக ஸ்டாலின் அவர்களும் இருப்பார்கள். எனவே அதை விடுத்து இப்போ இருக்கக்கூடிய நல்ல அரசியல் என்ன, மக்களுக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே பேசலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தீபாவளி அப்படின்னு சொன்னாலே லைட் மியூசிக் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கிட்ஸ் பெஸ்டியில் ஒரு 599 ரூபா, ஒரு 689 ரூபா காம்போ அப்படிங்கிறத போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கு எண்டில் அது என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே வாங்கிக்கோங்க. 100 பீசஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். 2015 ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் பரம்பரையாக சிபிஐ விசாரணை கேட்டு அறிக்கை கொடுத்துட்டு சிபிஐ விசாரணை கூட கேட்காத தாவேகா பிஜேபி பி டீம்னு கதறிட்டு இருக்காங்க. ஊபியினுடைய குரங்குகள் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் ரொம்ப காரசாரமான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அப்போ தாவேகா உண்மையிலேயே சிபிஐ விசாரணை கோரவில்லையான்னு கேட்டால் எஸ், அவங்க கோரவில்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் முன்னாள் நீதிபதி ஒருவர் தயவு செஞ்சு இந்த விசாரணையை மேற்கோள் பாருங்க, அதை கவர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் தாவேகா சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு மனு. இதை உறுதி செய்திருந்தார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். மீதம் இருக்கும் அப்போ சிபிஐ விசாரணைலாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், மீதம் இருக்கும் வழக்கு, அந்த வழக்கினுடைய விசாரணை, அதனுடைய போக்கு, 41 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கே தோணியிருக்கும், ஓகே இது இம்பிட்டே விட்டால் சரி வராது, இதை வேறு ஏதாவது டைவெர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக சிபிஐ வழியாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்கலாம். சரி, இதை யாரும் பெரிய அளவில் விமர்சிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் சீமான் அவர்களும் விமர்சிக்கிறார். சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன். எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? ஆல்ரெடி சீமான் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் இந்த சிபிஐ விஷயத்தில் சீமான் அவர்களும் திமுகவும் ஒரே கருத்து தான் சொல்லியிருக்காங்க. மாநில சுயாட்சிக்கு எதிரானது தான் இந்த சிபிஐ அப்படிங்கிறத கேட்பது. ஸோ இப்போ சிபிஐ அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறதுனால மாநில சுயாட்சி அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சீமானவர்கள் மட்டும் கிடையாது, திருமாவளவர்களும் சிபிஐ கேட்டால் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹிந்துத்துவவாதிகள். சிபிஐ என்கொயரி கேட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து RSS பேக்ரவுண்டில் ஒளிய நினைச்சாங்க, ஒளிந்து கொண்டு இங்கே வந்து அரசியல் நடத்த நினைத்தார்கள் அப்படின்னு சொல்லி. பட் இதே திருமாவளவர்கள் வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டார். எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த நேரம் RSS பிஜேபி அவர் கண்ணுக்கு தெரியல. இந்த நேரம் RSS பிஜேபி அப்படிங்கிற பூச்சாண்டியை காண்பித்து நம்மளை பயங்காட்ட நினைக்கிறாரு. அதே திருமாவளவன் அவர்கள், எப்பா நாங்கள் அடிக்கவே இல்லையே, சும்மா 2 தட்டு தட்டணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. மறுபடியும் இன்னைக்கு பாலிமர் நியூஸ் சேனல் வச்சு செஞ்சுருக்காங்க விசிகாவை.
என்னென்ன நடந்துச்சு, அடி உதை அப்படியே ஓடிற அப்ஸ்காண்ட் ஆயிரு அப்படிங்கிற டைட்டிலாம் வச்சு விசிகா செய்த அத்தனை விஷயங்களையும் ஜூம் பண்ணி இதோ பாருங்க வண்டி வாகனம் அது அந்த 2 வீலர் கூட மோதி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வீடியோ எல்லாமே வெளியிட்டு பாலிமர் நியூஸ் அவங்களுடைய வன்மத்தை முடித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. சரி, இந்த இடத்துல தான் ரவுடிகள் மாதிரி விசிகாவினுடைய சில நபர்கள் ஒரு நபரை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஆதரவாக, அதாவது அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களுடைய போராட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. விசிகா நினைச்சவங்களாம் அடிக்கலாம், இது என்ன ரவுடி கட்சி வச்சுட்டு இருக்காங்களா, இல்லை ரவுடிகளை கட்சியில் எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கறிஞர்கள் அவங்களுடைய போராட்டத்தை நடத்தினாங்க. இப்படியே நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேற்று திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பங்கெடுக்கிறார், திடீர்னு அடிதடி ஆயிடுச்சு. நாமும் நினச்சோம், ஐயோ விசிகாக்கு எதிராக இருந்தவங்க யாரோ வந்து அடிச்சிட்டாங்க போல் அப்படின்னு பார்த்தா அடித்ததே விசிகா தான், அடி வாங்கினதும் விசிகா தான். 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிட என்னடா செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை ஓங்கினதும் விசிகா தான். ஆனால் கை ஓங்கினது விசிகாவினுடைய மூத்த தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்த்தோம். என்னப்பா இது, அடுத்தவனையும் அடிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயும் அடிச்சுக்கிறீங்க, அப்போ அடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து இப்படிங்கிறது மட்டும்தான் வேலையா அப்படிங்கிற கமெண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட இடத்துல பார்க்க முடிகிறது. நான் முதலே சொன்னேன், விசிகாவினர் கொஞ்சமாக இந்த மாதிரியான கமெண்ட்ஸை படித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுடைய கட்சியை கொண்டு போக முடியும். அப்படி இல்லைனா இப்போ 2 சீட் வர முன்னேறி வந்திருக்கீங்க, பல வருடங்களாகவே 2 சீட் அப்படின்னாலும் அடுத்த வரக்கூடிய எலெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி நானே கேட்டுட்டு அப்படியே பம்மி உட்காந்துக்கிறேன். ஏன்னா 2 சீட்டுக்கு மேலே எனக்கு வேணாம், 2 சீட்டே போதும், அதுவும் குறிப்பாக விழுப்புரம் சிதம்பரம் அப்படிங்கிற அந்த தொகுதிகள் மட்டும் போதும், இந்த மாதிரியான நிலைப்பாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இல்லை மக்களுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும், எக்ஸ்பேண்ட் ஆகணும், இது இந்த அரசியல் கிடையாது எங்களுடைய அரசியல், எங்களுடைய அரசியல் உண்மையான மக்களுக்கான அரசியலாக இருந்துச்சு. ஆனால் என்ன, இப்போ காலத்தின் காரணமாக நாங்கள் திமுகக்கு இப்படிலாம் வேலை செஞ்சிட்ருக்கோம், சீக்கிரமாக நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலை சீக்கிரமாக வந்தே தீரும். இதெல்லாம் அரசியல் ஆக்கப்படாத கூட்டமப்பா, பாரு அரசியலாக்கப்பட்ட கூட்டம் இல்லை கட்டுப்பாடற்ற கூட்டம், இது கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கூட்டம், மரத்தில் யாராவது ஏறுவாங்களா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்கன்னா அதற்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின வீடியோ ஒன்று சிக்கியிருக்கு. இந்த மரத்து மேலே இருக்கிறதோட தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க, அது ஆபத்து விளைவிக்கக்கூடும், தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. உங்க ஆர்வத்துக்கு நன்றி. திமுக எதையும் செய்ய தயாராக இருக்கிறான்பதுக்கு இது ஒரு அடையாளம், தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிடுங்க. மரத்தில் ஏறாதீங்க. எத்தனை வருஷம் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்குமா? அப்போ 15-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்களே உங்களுடைய தொண்டர்களை அரசியலாக்கி இருக்கிறீர்கள். அது வரையிலும் அவங்களும் மரத்தில் தான் ஏறிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தொடங்கின கட்சி தாவேகா, அவங்கள நீங்கள் மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த வகையில் உங்களுக்கு அருகதை இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும், இதே நேரம் கனிமொழி அவர்களும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க. கனிமொழி அக்கா ஏயா அதுலேருந்து கீழே இறங்கியா அப்படின்னு சொல்லி கெஞ்சின வீடியோ இன்னொன்று இருக்குது. அதுவும் அரசியல் ஆக்கப்பட்ட கூட்டமா இல்லை அரசியல் ஆக்கப்படாத கூட்டமா அப்படிங்கிறதெல்லாம் திமுகவினுடைய மூத்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். சரி, இது விசிகா செய்தது குற்றமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும். எல்லாருமே அது குற்றம் தான். அது என்ன முறைச்சா அடிப்பேன், அதுவும் சும்மா செல்லமாக 4 தட்டு தட்டினேன் அப்படின்லாம் சொன்னார்ல, இந்த கேள்வியை நேரடியாக சீமானவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு சீமானவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். அது தவறா சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. அண்ணனை முறைச்சா தம்பி நானும் தான் அடிப்பேன், அதில் அரசியல் இருக்கா, அதை பற்றி என்கிட்ட இப்போதைக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாகவும் முறைச்சா அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டையும் இப்போது அண்ணன் சீமான் அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததா இன்பதுரை அவர்கள் ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சியில் சிபிஐ விசாரணைக்கு சென்ற 4வது வழக்கு இது. 5 வழக்குகளில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணைக்கு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிறது. அவங்க கேட்டதுக்கு இல்லாமல் நீதிமன்றமே என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி இது இப்படி விசாரிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் வந்தடைந்தார் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது. இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். அந்த நேரம் டிஆர் பாலு அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு அப்படிங்கிறத இவர் சொன்னதுனால டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு வழக்கு அப்படிங்கிறத தொடர்கிறார். அப்போ இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக நீதிமன்றம் அணுகிய போது அந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜராக போவதே அண்ணாமலை அவர்கள் தான். அவருக்கு உறுதுணையாக வேணால் இன்னொரு லாயர் இருப்பார், பட் வாதாட போகிறது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குரல் பெரிய அளவில் இன்றைக்கி ஒலிக்க ஆரம்பித்தது. எப்படி ஒரு தலைவனால் இப்படி இருக்க முடியும், எப்படி ஒரு நபரால் இதெல்லாம் பேச முடியும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் சிறந்த உதாரணமாக இருக்கார்.
குறிப்பாக அவங்க திமுக வந்து சிபிஐ கேட்டதுக்கான அந்த லிஸ்ட்டை கொடுத்ததாக இருக்கட்டும், அடுத்தடுத்த நடந்த பல விஷயங்களாக இருக்கட்டும், உலக அரசியலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு என்ன கேட்டாலும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள். சிறுநீரக திருட்டு என்று சொல்லக்கூடாதாம், சிறுநீரக முறைகேடு என்று சொல்ல வேண்டுமாம். அதுபோல் மது அருந்துவர்களை மது பிரியர்கள் என்று சொல்ல வேண்டுமாம். நோயாளிகள் என்று யாரையும் சொல்லக்கூடாதாம், பயனாளிகள் என்று சொல்லலாமாம். அப்போது ஊழல் லஞ்சம் வாங்கினால் பணப்பயனாளிகள் என்று சொல்வீர்களா? இந்த கேள்வியை செந்தமிழன் சீமான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நியாயமான கேள்விதான். இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. 599 ரூபா காம்போல ஒரு மேஜிக் பென் அப்படிங்கிறது கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்பின்னர், சூப்பரான ஹை குவாலிட்டி ஸ்பின்னர் ஒன்று கிடைக்கும். வித் அந்த ஸ்பின்னரை வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் ஃப்ரீயாகவே கிடைச்சிரும். அது இல்லாமல் ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கக்கூடிய ரீசார்ஜபிள் யூனிகான் டச் சென்சிட்டிவ் இருக்கக்கூடிய 7 கலரில் எரியக்கூடிய இந்த ரீசார்ஜபிள் லைட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும். இது வேற மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய இந்த மங்கி டால், ஸ்ட்ரெச்சபிள் மங்கி டால் வித் லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ஒரு மேட்ச் ஸ்டிக் கன், இதில் சாதாரணமாக தீக்குச்சி வச்சு அடித்தாலே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேட்ச் ஸ்டிக் கன் ஒன்று கிடைச்சிரும். நம்ம வீட்டு குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு மைக் வித் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒலிபெருக்கிக்கான ஸ்மால் சைஸ் ஒன்று கிடைச்சிரும். இப்படி இவ்வளோ பொருட்களும் சேர்ந்து 599 ரூபா தான். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 689 ரூபாய்க்கு காம்போல இது வேவ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடவே ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். நைட் லேம்புக்கு இது மாதிரி ஒரு லைட்டை நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரூம் ஃபுல்லாக ஒரு வேவி ஸ்ட்ரக்சர் லைட்டை உருவாக்கும். பார்க்குறதுக்கும் நம்ம வீட்டு குழந்தைகள் கூட நம்ம கதை பேசுகிறதுக்கும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த லைட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும். இது கூடவே மேட்ச் ஸ்டிக் கன் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்ததாக ஸ்பின்னர், அதுக்கான கேஸ் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். அடுத்ததாக ஸ்ட்ரெச்சபிள் ரொம்ப ரிலாக்ஸிங்கான அந்த மங்கி பொம்மை வித் அந்த லைட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாமல் ப்ளூடூத் மைக், நம்ம ஸ்பீக்கராக இருக்கட்டும், இல்லை மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு அன்லிமிட்டெட் என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த மைக் அப்படிங்கிறதும் கிடைச்சிரும். இந்த காம்போ 689 ரூபா. இதுக்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.